ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அஃப்ரீன். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் கோயம்புத்தூரில் ஜக்கம்மா லதா அப்படின்ற ஒரு மேம் கிட்ட ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணுறேன். அதோட ரிசல்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ளூம் ஆகிருக்குன்னு. ஃபஸ்ட்டு ரொம்ப குச்சி குச்சியாக இருந்துச்சு என் செடி ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. நான் ஒரு 6 மாதமாக தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆர்கானிக் உரம், கெமிக்கல் உரம் கிடையாது. அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண நல்ல க்ரோத் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் நல்லா ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டு, எந்த அளவுக்கு பூ, எந்த அளவுக்கு கிளையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த தண்டு அந்த பூக்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்தளவுக்கு இந்த உரம் பவர்ஃபுல்லான உரம். நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்குன்னு. ஃபஸ்ட்டு குச்சி குச்சியாக இருக்கும் போதே நான் அந்த ரோஸ் பெஸ்டி லதா மேம்க்கு வந்து நான் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தேன். மேம் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் சொன்னாங்க, கட் பண்ணி விட்டு ஆலோவேரா கட்டிங்ஸ் வச்சு விடுங்க, கெம் அடித்து விடுங்க, ரோஸ் பெஸ்டி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன மாதிரியே நானும் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ரோஸ் பெஸ்டி யூஸ் பண்ண நல்லா க்ரோத் இருந்துச்சு. இப்போலாம் அந்த ஆலோவேரா கட்டிங்ஸ்லாம் வச்சு விட்டுறதே இல்லை. ஏன்னா இந்த ரோஸ் பெஸ்டி யூஸ் பண்ணுறதுலேருந்து அப்படியே க்ரோத் அப்படியே அதுவே தானாகவே வர ஆரம்பிச்சிது. ஒரு பூ பூக்கிறதுக்குள்ளேயும் அது பக்கத்துலேயே அப்படியே நியூ க்ரோத் வர ஆரம்பிச்சிருது. டக்குன்னு முட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்களேன், அதுதான் இந்த உரத்தோடைய ஸ்பெஷாலிட்டியே. அது இந்த உரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜக்கம்மா லதா மேம்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு என் செடிங்களை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். எந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான உரமாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம கெமிக்கல் உரம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட செடி ஃபுல்லாக வாடிடும். ஆர்கானிக் உரம்னால பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மேம் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கைப்பிடி ஒவ்வொரு செடிக்கு யூஸ் பண்ணலாம். நல்லாவே நியூ க்ரோத்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நல்லாவே செடி நல்லா அங்கங்கே ஒரு துளிர், அங்கங்கே ஒரு முட்டை. ஃபஸ்ட்டுலாம் ஒரு பூ பூக்காதா, ஒரு கிளை வைக்காதா, ஒரு துளிர் வைக்காதா, பூ வைக்காதான்னு நானும் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பேன். ஆனால் இது யூஸ் பண்ணதுலேருந்து எக்கச்சக்க முட்டை. ஒரு செடியிலே குறைஞ்சது ஒரு 10 பூ 15 பூ கிட்ட பூக்குது. நான் ரோஸ் பெஸ்டி வாங்கி கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என் செடியை எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு அந்த மேம் கிட்ட உரம் வாங்கி நான் யூஸ் பண்ணியே தீருவேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.